என் வயித்துல வளர்றது உன் குழந்தை. அந்த அக்கறை, கவலை, பாசம் ஏதாச்சும் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இனிமே நான் செக்கப்க்கு போகும்போது நீ என் கூட வரணும். அப்புறப்பா மனோஜ். ரோகிணி ஒரு நிமிஷம் உட்காரு, வரேன். வாங்க. என்ன விஷயம் சார்? ரோஹிணி 1,25,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருக்கேன்னு சொல்றாங்கல்ல? ஆமா, அப்படிதான் சொல்றா. அந்த பணம் எப்படி வந்துச்சு? நீங்க தேவிகா கிட்ட வாங்கி கொடுத்த பணம் தானே அது? ஆமா. அந்த 5 லட்சத்துல 1,25,000 போச்சுன்னா மிச்சம் 3,75,000 இருக்கும்ல? ஆமா சார், நான் கூட இத பத்தி யோசிக்கவே இல்ல. நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா சம்பள பாக்கி அவங்களுக்கு தானே இருக்கு. ஆமாம் ப்ரோ, சார் ஏதோ எங்களுக்கு சப்போர்ட்டா சொல்ல வராரு, அது கொஞ்சம் என்னன்னு கேள. நீங்க ஒரு 50,000 ரோகிணி கிட்ட கேளுங்க. எப்படி? என்னன்னு கேக்குறது? டீலருக்கு பணம் தரணும்னு சொல்லி கேளுங்க. டீலர் ரொம்ப பிரஷர் பண்றாருன்னு சொல்லுங்க. பணம் தரலனா பொருள் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாருன்னு கேளுங்க. அப்படி சொன்னா பணம் கொடுப்பாளா? கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்க சார், நான் கேட்டு பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ரோகிணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு 50,000 பணம் வேணும். 50,000-ஆ? எதுக்கு? டீலருக்கு பணம் தரணும். அவர் ரொம்ப பிரஷர் பண்றாரு. நான் பணத்தை கொடுக்கலனா டீலர் வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா? சரி, நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி. உனக்கு பணம் வேணும்னா மட்டும்தான் என் ஞாபகம் வரும். சச்சா, அப்படிலாம் இல்ல. வேற வழி தெரியல எனக்கு. சரி, நான் உனக்கு அனுப்புறேன். நீ என்ன மதிக்கலனாலும் நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன். நான் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் இல்ல, பண்ணிடுறேன். கையில கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். தேங்க்ஸ் ரோகிணி. அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத. நீ கண்டிப்பா என் கூட செக்கப்க்கு வரணும். ப்ரோ, கரெக்டா பணத்தை கேட்டேன், கையை கொடு. நல்ல வேலை, சக்திவேல் சார் கரெக்டா நேரத்தில் ஞாபகப்படுத்தினாரு. சரி சரி, அதான் உங்களுக்கு சம்பளம் வருது உறுதி ஆயிடுச்சுல. இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கல்ல? ஆனா ப்ரோ, மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு? இல்ல, இப்ப எங்களுக்கு சம்பளம் வர்றதுக்கு கூட ரோஹிணி தான் காரணம். அவங்க பணத்தை வாங்கி தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அப்படி பார்க்கும்போது நாங்க உனக்கு உண்மையா இருக்கிறத விட ரோஹிணிக்கு தானே உண்மையா இருக்கணும். ஏன் ஜீவா? மனோஜ் ப்ரோவோட செகண்ட் மேரேஜ் பத்தி நம்ம ரோஹிணி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அது வந்து சார், போதும், தயவு செஞ்சு இப்படிலாம் யோசிக்காதீங்க. இனிமே உங்க சம்பளம் கரெக்டா வந்து சேரும். போங்க, போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ ப்ரோ. வணக்கம் மேடம். வாமா. வணக்கம் சார். வரேக்கா. என்னங்க என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம பொண்ணு வந்திருக்காங்க. வேண்டாம் சிந்தாமணி, சும்மா சொல்லாத. நம்ம பொண்ணு வரமாட்டா. அவ நம்மள வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டா. அவ வரமாட்டா. டாடி, டாடி. ரேகா, மடி ரேகா, வந்துட்டியாமா? என்னாச்சு டாடி உங்களுக்கு? சிந்தாமணி, நீதான் போய் கூட்டு வந்தியா? ஆமாங்க. என் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவ மனச கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னல. இல்லங்க, அவ வந்தவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தான் கூட்டு வந்த. தூக்கத்துல கூட நீங்க அவ பேரை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன டாடி, உங்களுக்கு என்னாச்சு டாடி? அழாதம்மா, எனக்கு திடீர்னு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. எனக்கு நீ எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு உனக்கே தெரியும். ஆரோக்கியமா இருக்கேன்னு தான் நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. ஏங்க, உடம்பு என்னதான் ஆரோக்கியமா இருந்தாலும் மனசுல கவலை இருந்தா அது உடம்ப பாதிக்க தானே செய்யும். எப்படி சிந்தாமணி கவலைப்படாம இருக்க முடியும்? நம்ம ஒரே பொண்ணு நம்ம பக்கத்துல இல்லாம போயிட்டா. ஒரு நாள் கூட அவகிட்ட பேசாம நான் இருந்ததில்லை. இப்போ ப்ளீஸ் டாடி, அழாதீங்க டாடி. ஏங்க, டாக்டர் உங்களை உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அழாதீங்க டாடி, அழாதீங்க டாடி. நான் தான் வந்துட்டேன்ல. அம்மா ரேகா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணம்மா. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடி. அழாதம்மா. ரேகா, அவருக்கு எப்பவுமே உன் நினப்புதான். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த கவலையிலேயே அவர் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. டாடி, ரொம்ப சாரி டாடி, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, நீதான் இப்ப வந்துட்டல.
உன் முகத்தை பார்த்த உடனே இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுமா. இனிமே எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீ என் பக்கத்திலேயே இருமா. ரேகா, நீ அவர் பக்கத்துல இருந்தாலே அவருக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். சீக்கிரமாவே குணமாயிருவாரு. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரு பொண்ணு தானே ரேகா. நீ இல்லாம எங்களுக்குன்னு வேற என்ன வாழ்க்கை இருக்கு? யாருக்காக நாங்க இவ்ளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கோம்? எல்லாம் உன் ஒருத்திக்காக தானே. நீயே எங்க கூட இல்லாதப்ப நாங்க எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம போயிடுச்சு. அப்படிலாம் பேசாதம்மா. ரேகா, மருந்து மாத்திரையை விட உன் அப்பாவை உன்னாலதான் குணப்படுத்த முடியும். பாரு, இப்பதான் அவர் முகத்துல உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை வர சொன்னம்மா. அவரை சரி பண்ற மருந்தே நீதானே. நீ அவரை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன்டா அவர் இப்படி ஆயிட்டாரு. சிந்தாமணி விடு. எதுக்கு குழந்தைய ஆள வச்சுக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு தானே. சார், இப்படி உங்களுக்கு ஆகும்னு கொஞ்சம் கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாரி சார். நாங்க யோசிச்சு பார்த்தோம். நாங்க பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பெரிய வசதியான இடமா வேணா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை உன் மனசுக்கு பிடிச்சதா இருந்திருக்குமான்னு தெரியல. இப்ப நீயே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்ட. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். டாடி, நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்ல. என் மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சேன். ரேகா, அது நல்லாவே எங்களுக்கு புரிஞ்சிருச்சுமா. நானும் உங்க அப்பாவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம். எங்களுக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதான் உங்க கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நிஜமாவாம்மா? ஆமாண்டா கண்ணா, உனக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணும், எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும். உன் சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ ஜென்யூனா தான் நடந்துகிட்ட. நீ ரேகாவை விரும்புறத என்கிட்ட தைரியமா சொன்ன. நான் தான் கொஞ்சம் வரட்டு கௌரவம் பார்த்தேன். நான் விட்டு கொடுத்து போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு என் பொண்ணு விரும்பின வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருச்சு. எங்களுக்கு அது போதும்பா. முழு மனசோட எங்க வீட்டு மாப்பிள்ளையா உன்னை நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா. தேங்க்யூ சார். இப்ப நான் உன் ஓனர் இல்லப்பா, உன்னோட மாமனார். மாமான்னு கூப்பிடு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ so much டாடி. ரொம்ப சந்தோஷம்டா. நீ வந்துட்டல்ல, அது போதும் எனக்கு. மாப்பிள்ள, எங்க பொண்ணை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த நேரத்துல ரேகா இவர் பக்கத்துல இருந்தா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா குணமாயிடும். அதனால அவ கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமே. சிந்தாமணி, எதுக்கு இதெல்லாம்? என் பொண்ணு என்ன பாத்துட்டா, எனக்கு அதுவே தெம்பா இருக்கு. அவளை தொல்லை பண்ண வேண்டாமா? மா, ஜூஸ்மா. குடு. எங்க சரியா சாப்பிடாம இருக்கீங்க, இந்த ஜூஸாவது குடிங்க. இல்ல வேணாம் சிந்தாமணி, விட்டுரு. ஐயோ, சொல்றத கேளுங்க, குடிங்க. குடுமா. என்னம்மா குடு. வேண்டான்னு சொல்றேன்ல. டாடி, இந்த டைம்ல சாப்பிடாம இருக்க கூடாது, குடிங்க. அவர் அவரோட பொண்ணு பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. அதனாலதான் கொஞ்ச நாள் ரேகா அவர் கூட இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். சத்யா, ஒரு நிமிஷம். சத்யா, என் அப்பாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், பயப்படாத ரேகா, அதெல்லாம் சரியாயிடும். இல்ல, கொஞ்ச நாளைக்கு நான் அப்பா கூட இருந்து அவரை பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீயே பார்த்தல அவர் என் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காருன்னு. நான் கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து பாத்துக்கவா? என்ன ரேகா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ அவர் கூட இருக்கணும். இப்ப இருந்து நீ பாத்துக்கோ, அப்புறமா வேணும்னா வந்து பாத்துக்கலாம். தேங்க்ஸ் சத்யா. இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ். சரி வா. அங்கிள், ரேகா உங்க கூட இருக்கதான் ஆசைப்படுறா. ரேகா இப்ப இங்கேயே இருக்கட்டும் அங்கிள். சரி, நான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன். தேங்க்ஸ். மாப்பிள்ள, இந்த அளவுக்கு என் பொண்ணு மனசு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அங்கிள், உடம்பு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா. ரேகா பாத்துக்கோ. ஆண்டி, போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. அனுப்பிட்டு வரேம்மா. இங்க பாருங்க, பூஜை வேலை முடிஞ்சதும் வந்த வேலையை ஆரம்பிச்சிடும். எது எது எப்படி பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்க, புரியுதா? சாமி கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு மணி ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே தானே? ஆமாப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஈசானி மூலையில பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல் செங்கல் எடுத்து வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. அக்கா, உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. கூடிய சீக்கிரம் இங்க ஒரு அழகான ரூம் இருக்கும். மாமா இருந்தா முதல் செங்கல் அவர் கையால எடுத்து வைக்க சொல்லலாம்.
ஆமா அண்ணன் கையால ஆரம்பிச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பதான் பாட்டி ஊர்ல இருக்காரு. பாட்டி நல்லா இருந்திருந்தாங்கன்னா அவங்களே வர வச்சு அவங்க கையிலேயே தொடங்கி இருந்திருக்கலாம். ஏங்க பாட்டி சீக்கிரம் சரியாயிடுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா மாப்ள, அவங்க மனசுக்கு எந்த குறையும் வராது. மாமாக்கு அடுத்து இந்த வீட்ல பெரியவங்க அத்தை தான். அவங்க வந்து முதல் செங்கல் எடுத்து வச்சா நல்லா இருக்கும். யார் என் அம்மாவா? அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. நீ வேற. மீனா, ஆண்டி உங்களை எவ்ளோ ஹர்ட் பண்ணாலும் நீங்க மட்டும் அவங்க மேல இவ்ளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்களே. அக்கா எப்பவுமே அப்படிதாங்க. அவளை மத்தவங்க வெறுத்தாலும் அவளுக்கு யாரையுமே வெறுக்க தெரியாது. அது அண்ணியோட கேரக்டர். ஆனா அம்மாக்கு அது புரியலையே. அண்ணி, நீங்க போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா உங்களை திட்டதான் செய்வாங்க. அப்படி இல்ல ரவி, எங்களுக்காக ஒரு ரூம் கட்ட போறோம். இந்த வீட்டை இவ்ளோ நாள் கட்டி காப்பாத்தி பாதுகாத்துட்டு வந்தது அத்தையும் மாமாவும் தான். அவங்க இல்லனா இந்த வீடும் இல்ல, இந்த குடும்பமும் இல்ல. அவங்க ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சா எங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அத்தைக்கும் நாங்க மரியாதை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் அண்ணி. மனோஜுக்காகனா அம்மா வருவாங்க, ஆனா உங்களுக்காக வருவாங்களான்னு தெரியல. அம்மா இங்க வந்து செங்கல் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நினைச்சா முடியும். யாருங்க? பழக்குரல். இட்ஸ் மீ. எஸ் அஃப்கோர்ஸ். அந்த டெக்னிக் உனக்கு தான் தெரியும். யூ ரைட். என்ன சொன்னா ஆண்டியை வர வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். எப்படி? வெயிட் அண்ட் வாட்ச். ரவி கூட்டிட்டு வந்துருவாங்களா? ஐடியா இல்லாம போயிருக்க மாட்டா. பார்க்கலாம் அண்ணி. மாப்ள, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேரோட உழைப்பால இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. எல்லாம் உங்க பொண்ணு கொடுத்த நம்பிக்கை தான். ஆண்டி. சொல்லு ஸ்ருதி. இந்த வீடியோ பாருங்க. என்னது? அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தோம்ல அந்த மாடி விஷயத்துல. ஆமா, அது வைரலா போயிட்டு இருக்கு ஆண்டி. மாமியார்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும், தி பெஸ்ட் மாமியார்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா சொல்ற? ஆமா ஆண்டி, இங்க பாருங்க எவ்ளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு. நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க. எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. பரவாயில்லையே, ஊர்ல இருக்கவங்களுக்காவது என்ன பத்தி தெரிஞ்சிருக்கே. ஆண்டி, இப்ப அதே மாதிரி திரும்பவும் ஒரு சான்ஸ் வந்திருக்கு. மேல ரூம் கட்ட பூஜை பண்ண போறாங்க. அதையும் நம்ம கண்டென்ட் ஆக்குறோம். எப்படி? நீங்க தான் ஆண்டி வந்து முதல் செங்கல் எடுத்து வைக்கணும். உங்ககிட்ட சொல்லாம அவங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னைக்குமா என்ன மதிச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன கூப்பிட கூட இல்ல, அப்புறம் நான் ஏன் இங்க போகணும்? ஆண்டி, அவங்க கூப்பிடலனா என்ன? இப்பதான் நீங்க அங்க வரணும். புரியலையே. ஆண்டி, இந்த மாதிரி கண்டென்ட் திரும்பவும் மாட்டாது. நீங்க ஃபர்ஸ்ட் செங்கல் எடுத்து வச்சுதான் அவங்க ரூம் கட்டவே ஆரம்பிக்கணும். நீங்க அங்க வந்து பேசுறது எதையுமே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் செங்கலை எடுத்து வைக்கும் போதுதான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப நீங்க சில விஷயம் மட்டும் சொன்னா போதும். என்ன சொல்லணும்? சிம்பிள் ஆண்டி. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டி. இப்படி மட்டும் பேசிட்டீங்கன்னு வைங்க, நீங்க தான் ட்ரெண்டிங்லயே இருப்பீங்க. இவ்வளவுதானா? எப்படி அங்க வந்து பேசுறேன்னு மட்டும் பாரு. மா, எங்கம்மா போறீங்க? மாடியில ரூம் கட்ட கல்லு வைக்க போறேன்டா. சரிம்மா, அதுக்கு என்ன இப்ப? என்கிட்ட சொல்லாம அவங்க எப்படி பண்ணலாம்? இன்னைக்கு என் கையால தான் முதல் செங்கல் வச்சாகணும். மா, அவங்க கட்டுற ரூமுக்கு நீங்க ஏமா போனோம்? டேய், அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்பதான் அது ஆகும். எது? அதான்டா இந்த வைரல். வைரல்? நீ வா. இது போக இன்னும் என்னென்ன வாங்கணும், சிமெண்ட் செங்கல்லாம் எவ்வளவு வரும்னு என்ன ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துறீங்களா? சரிப்பா, போக போக எல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. அப்பப்ப நான் சொல்றேன். சரி. டேய், என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சு? ஏண்டா, அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்ப முதல் செங்கல் எடுத்து வைக்க நான் வேண்டாமா? இது என் வீடு. நான் கல் எடுத்து வச்சுதான் என் அப்பாவே இந்த வீட்டை கட்டினாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது என் கையால தானே கல் எடுத்து வச்சு உங்க அப்பா கட்ட சொன்னாரு. இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லாம நீங்க பாட்டு கட்டுவீங்களா? ஏண்டா, என்ன கூப்பிட்டு எடுத்து வைக்க மாட்டியா? எனக்கு அது உரிமை இல்லையா? நல்லா அப்படி கேளுங்க ஆண்டி. பழக்குரல், அம்மா இல்லாம செய்ய போறோம்னு யார் சொன்னா? அம்மாவுக்கு அதானே வெயிட் பண்றோம். இதுதான் கரெக்ட் டைம். செங்கலை வச்சிருங்க. ஆரம்பிக்கலாமா? சரிங்க, ஸ்மைல். ஆண்டி, போஸ் கொடுங்க. சூப்பர். ஓகே ஓகே.